ஜாகு, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். 13 வாரமா பண்ற அர்ச்சனை. அப்படி என்னதான் பிரச்சனை? என் பொண்ணுக்கு 30 வயசாருது. 10 வருஷமா யார் யாரோ வந்து பொண்ணு பார்த்துன்னு போயிட்டு இருக்கா. இன்னும் ஒரு இடமும் தகையில. இன்னும் கல்யாணம் ஆகல. இதுதானா பிரச்சனை? கவலைய விடு. ராஜமன்னார்னு ஒருத்தன் இருக்கான். அவங்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்துரு. ஜாதகம் ஜோசியம் அவனுக்கு அத்துப்படி. வீடு கட்ட மன வேணுமா, இல்ல தாலி கட்ட பையன் வேணுமா, அதை முடிச்சு கொடுக்கறது அவன் தொழில். ஜட்ஜு சுந்தரேசியில இருந்து ஜட்கா வண்டிக்கார வரைக்கும் அவனுக்கு பழக்கம் உண்டு. சுருக்கமா சொன்னா அவன் ஒரு சகலகலா வல்லவன். ராஜலட்சுமி, ராஜலட்சுமி, இதுக்கு 500 ரூபாய் வருமானம். உனக்கு 250 ரூபாய்க்கு புடவை இந்தாபுடி. பச்சலாவுக்கு 220 ரூபாயில புடவை இந்தாபுடி. 4000 ரூபாய்க்கு சாப்பாடு, 1000 ரூபாய்க்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வெத்தலை சீவல் பன்னீர் போகல. மிச்சம் 24 ரூபாய்க்கு குழந்தைக்கு பிடிக்குமேனு ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். ராஜா குட்டி வச்சுக்கோடி. என்னடி அப்படி பாக்குற? ஆமா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபாய் கிடைச்சாலும் சரி, 1000 ரூபாய் கிடைச்சாலும் சரி, அதை அன்னைக்கே அழிச்சிடணும். இனிமேலாவது கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்க மாட்டேளா? சேர்க்கிறதா? அந்த வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நேத்திக்குங்கிறது ஒரு செல்லுபடியாகாத செக்கு, நாளைக்குங்கிறது உருப்படாத ப்ரோ நோட்டு, இன்னைக்குங்கிறதாண்டி கையில இருக்கிற கேஷ். அதை ஹாப்பியா செலவழிக்கணும். அதாண்டி லைஃப். இருந்தாலும் நமக்குன்னு ஒரு திட்டம் வேண்டாமா? திட்டமா? நான் மரியாதை கொடுக்காத ஒரே வார்த்தை அதான். தினம் பேப்பர் பாக்குறேன்ல, திட்டம் ஜெயிக்குமாங்கிற, திட்டம் தோத்துதுங்கிற, திட்டம் வெற்றி பெற்றதுன்னு என்னைக்காவது நீ படிச்சிருக்கியோ? அப்ப என்னடி அது புடலங்கா திட்டம்? சரி சரி, அரசியலை விட்டுட்டு ஆத்துக்கு வாங்கண்ணா. வர சீமந்தம் முடிஞ்சதும் புள்ள பொறுக்க போறதுன்னு திட்டம் போட்டேன். கடற்கரையா ஏறி இறங்கி சொக்காய் நிஜாரு வாங்கி வச்சேன். பிறந்தது பொண்ணு. இருந்தாலும் மத்த ஆம்பளைகள் மாதிரி நீங்க இல்லையே. மத்த ஆம்பளைகளுக்கெல்லாம் 1ஆம் தேதின்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு கையில பணம் வர இன்னைக்கெல்லாம் 1ஆம் தேதி. உங்களை கொஞ்சம் மாத்திக்குங்கண்ணா. மாத்திக்க முடியாது. நீங்க பேசுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? சும்மா தொணங்காத. ஒண்ணு சொல்றேன் கேளு. எனக்கு கையில லட்சுமி தங்காட்டாலும் நாக்குல சரஸ்வதி இருக்கா. அது போரும் போடே. பழனி பழனி ஞான பழமே, முருகா ஞான பழமே. என்னல இது? இது ஞானப்பழம். இது வாழைப்பழம்ல, அதுவும் தாரோட வருது. மங்களா, இந்த சின்ன மாமன் வந்திருக்குதே, காத்து தண்ணி கொண்டால. ஏண்டா எட்ட நின்னுக்கிட்ட கிட்ட வர? இது அண்ணி கொடுத்தார சொன்னிச்சு. யாரு? தங்கமா? ஆப்பி கொடுங்க. இப்பதான் ஆப்பி குடிச்சேன். கிண்டல் வருதியா? ஊர்ல எந்த பயலாவது என் பொண்ணை பார்த்து கிண்டல் பண்ணுதையா? அடிச்சு கொண்டு போட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவா. ஒரு தமாஷுக்கு சொன்ன மாமா. அதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க மாமா. ஏன் புள்ள சிரிக்கிற? ஒண்ணுமில்ல மாமே, நிஜமாலே பயந்துடுச்சுல்ல? சரி சரி, நான் வயலுக்கு போயிட்டு வர்றேன். போவா மாமா? நீங்களுமா? வாயமலை அடிச்சு என்னை மக்கிட்டலையா? சரி சரி, உங்க அண்ணன் கிட்ட போகலாம் வாழ. பேருதான் நம்பி, உங்க எல்லாரையும் நம்பி நான் மோசம் போயிட்டேன். இந்த 10 வருஷமா நானும் பார்க்காத பொண்ணு கிடையாது. உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்? நான் என்ன நினைச்சு என்னடா பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ணாமதான் சரி. பிடிச்சுன்னு வந்ததுக்கு அப்புறம் வேண்டாம் சொல்றதுக்கு இது என்ன மாடா? டேய், நீ 1000 தான் சொல்லு. காத்தால எழுந்துட்டு லலிதா சகஸ்நாமம் சொல்லிட்டு பூஜை புனஸ்காரம் பண்ற பொண்ணு தாங்க எனக்கு வேணும். இதெல்லாம் என்னைக்கு நடந்து என்னைக்கு தான் எனக்கு கல்யாணம் நடக்க போறதோ? எனக்கு கல்யாணம் ஆகி எந்த சுகமும் இல்ல. அட்லீஸ்ட் உனக்கு கல்யாணம் ஆனாலாவது சுகம் கிடைக்குமான்னு பாக்குறேன். அப்ப நீ என்ன சொல்ற? வாய்க்கு ருசியா வக்கனையே சாப்பிடணும்னு ஆசைப்படுறேன்டா. எப்ப பாரு தின்றதுலயே இருங்கோ. ஆச்சார அனுஷ்டானத்தோட என்ன மதிக்கிற பொண்ணுதான் நேக்கு வேணும். எல்லாம் என் தலையெழுத்து. எனக்கு பிடிச்சா உனக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, உனக்கு பிடிச்சா அக்காவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, அக்காவுக்கு பிடிச்சா அப்பாவுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. உங்க 3 பேருக்கும் பொண்ணு பிடிச்சு நான் எப்பதான் 3 முடிச்சு போடுறதோ. பெரிய இழவா போச்சு. இந்த இழவு கல்யாணம் எப்பதான் நடக்குமோ? அப்படிலாம் சொல்லாதடா. தமிழ்நாட்டுல உள்ள மூல மூடுக்கெல்லாம் உன் ஜாதகத்தை பிரிண்ட் பண்ணி பிட் நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். பிட் நோட்டீஸா?
என்னை வச்சு ரெக்கார்ட் டான்ஸ் நடத்துற கல்யாணம் எனக்கு நம்பிக்கை இல்ல. வேலை வந்தா தன்னால நடந்துட்டு போறது. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.